உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் அருணிஜோதி டிவி ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய ஆலயம் தேடல் நிகழ்ச்சியில் நாம் காண இருப்பது 3 வடிவத்தில் அருளும் கரிக்ககம் சாமுண்டீஸ்வரர். மகாவிஷ்ணுவின் அவதாரமாக கருதப்படும் பரசுராமரால் உருவாக்கப்பட்ட தேசம்தான் தற்போதைய கேரளம் என்று புராணம் சொல்கிறது. இந்த தேசத்தை உருவாக்கிய பரசுராமர் அங்கு 108 சிவன் கோவில்களையும் 108 அம்பாள் கோவில்களையும் நிறுவினார். பின்னாளில் கேரள நாட்டை ஆட்சி செய்த சேர மன்னர்கள் சிவன் கோவில்களுடன் அன்னை பராசக்தியை பகவதியாக, அம்மனாக, சாமுண்டி தேவியாக பல இடங்களில் நிறுவி அந்த அம்மன்களை அந்தந்த ஊர்களின் பெயருடன் சேர்த்து அழைத்து வழிபட்டு வந்தனர். இப்படி கரிக்ககம் என்ற இடத்தில் உருவானதுதான் கரிக்ககம் சாமுண்டி தேவி கோவில். இங்கு அருளும் தேவியை தேவி கரிக்கத்தம்மா என்றும் அழைப்பார்கள். சேர மன்னனான அன்ஷும் திருநாள் ராமவர்மா என்பவரின் காலத்தில் உருவான இந்த ஆலயம் பிரசித்தி பெற்ற திருக்கோவில்களில் ஒன்றாக திகழ்ந்து வருகிறது. இவ்வாலயத்தில் உக்கிர சொரூபினியாக வீற்றிருக்கும் இரத்த சாமுண்டி அம்மன் சத்தியத்தை நிலைநாட்டும் தெய்வமாக அருள்பாலித்து வருகிறார். இதன் வரலாறை பார்ப்போம். வேதங்களை கற்றறிந்த பராசக்தியின் பக்தனான ஞானி ஒருவர் யோகீஸ்வரன் என்பவரை தன்னுடைய சீடனாக ஏற்று அவருக்கு பல போதனைகளையும் அருளாசிகளையும் வழங்கினார். தன் குருவைப் போல யோகீஸ்வரனும் பராசக்தியை வழிபாடு செய்து வந்தார். ஒருமுறை யோகீஸ்வரனின் முன்பு ஒரு சிறுமி வடிவத்தில் பராசக்தி தோன்றினாள். அந்த சிறுமியை குருவும் சீடனுமாக சேர்ந்து தற்போது கரிக்ககம் ஆலயம் இருக்கும் இடத்திற்கு அழைத்து வந்து பச்சை பந்தல் அமைத்து குடியமர்த்தினர். அப்போது அந்த சிறுமி குரு மற்றும் சீடர் இருவருக்கும் அம்பிகையாக காட்சியளித்து நான் இங்கேயே குடிகொள்வேன் என்று கூறி மறைந்தாள். இதையடுத்து அம்பாளின் ஆசைப்படியும் குருவின் ஆலோசனைப்படியும் சீடனான யோகீஸ்வரன் ஒரு அம்மன் சிலையை சிறுமி மறைந்த இடத்தில் பிரதிஷ்டை செய்தார். அந்த அம்மனே தற்போது கரிக்ககம் சாமுண்டியாக அருள்பாலிக்கிறார். இந்த அம்மனை பராசக்தி என்றும் பகவதி என்றும் பரமேஸ்வரி என்றும் மக்கள் வழிபடுகின்றனர். ஒரே தேவியை 3 வடிவங்களில் வழிபடுவது இந்த கோவிலின் தனிச்சிறப்பு. சாமுண்டி தேவி, இரத்த சாமுண்டி தேவி, பால சாமுண்டி தேவி என 3 விதமாக இத்தல அம்மனை பக்தர்கள் வழிபாடு செய்கிறார்கள். இதில் இரத்த சாமுண்டி, பால சாமுண்டி இருவரும் சுவர் சித்திரங்களாகவே உள்ளனர். இவர்களின் சந்நிதியில் எந்த சிலை வடிவமும் இல்லை. ஆலய கருவறையில் சாமுண்டி தேவியை விக்கிரமாக வழிபாடு செய்கின்றனர். தீராத நோய் நீங்கவும் வாழ்வில் அமைதி நிலவும் இந்த அன்னையை வழிபடுகின்றார்கள். இந்த அம்மனுக்கு கடும் பாயசம் நைவேத்தியமாக படைக்கப்படுகிறது. இரத்த புஷ்பார்ச்சனை, சுயம்வர்த்தார்ச்சனை, சகஸ்ரநாம அர்ச்சனை போன்றவை செய்யப்படுகிறது. பால் பாயசம், பஞ்சாமிர்த அபிஷேகமும் செய்வார்கள். காலையில் நிர்மாலய தரிசனம் முடிந்ததும் உடனடியாக தேவிக்கு நடத்தப்படும் வழிபாடு பஞ்சாமிர்த அபிஷேகமாகும். நினைத்த காரியம் நிறைவேறவும் தடைகள் விலகவும் தொடர்ச்சியாக 13 வெள்ளிக்கிழமைகள் சாமுண்டி தேவிக்கு இரத்த புஷ்பார்ச்சனை செய்து வழிபடுவது ஐதீகமாக உள்ளது. உடல் நலன் வேண்டியும் பயம் விலகவும் இந்த ஆலயத்தில் கருப்பு கயிறு மந்திரித்து கட்டப்பட்டு வருகிறது. இந்த தாயத்து தேவியின் பாதங்களில் 21 தினங்கள் வைத்து பூஜை செய்து கொடுக்கப்படுவது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆலயத்தில் இரத்த சாமுண்டி தேவி உக்கிரமான வடிவத்தில் சுவர் சித்திரமாக இருந்து அருள்பாலித்து வருகிறார். முன்காலத்தில் இருந்தே இந்த அன்னையின் சந்நிதியில் சத்தியம் செய்வது ஒரு சடங்காக இருந்து வந்துள்ளது. அந்த காலத்தில் அரசாங்கம் காவலர்களுக்கு பயப்படாதவர்கள் கூட தெய்வங்களுக்கு பயந்து நடந்தனர் என்பது உண்மை. அதை அடிப்படையாக கொண்டே ஆலயத்தில் சத்தியம் வாங்கும் நடைமுறை வழக்கத்தில் வந்திருக்கிறது. இந்த சந்நிதியில் நடைபெறும் பூஜைகளில் முக்கியமானது சத்ரு சம்ஹார பூஜை, பகைமையை அழிக்கும் பூஜை என்பது இதன் பொருள். தோஷங்கள், தடைகள் அகலவும், புதியதாக தொடங்கப்பட உள்ள சுப காரியங்கள் தங்கு தடையின்றி நடைபெறவும், கண் திருஷ்டி நீங்கவும், செய்வினை தோஷம் அகலவும், பகைவர்கள் மூலம் ஏற்படும் பிரச்சனைகள் நீங்கவும் இரத்த சாமுண்டி தேவி சந்நிதியில் சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகிறது. பால சாமுண்டி தேவி சாந்த சொரூபினியாக சுவர் சித்திரமாக இருந்து அருள்பாலிக்கிறார்.
குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் இந்த அம்மன் சன்னதியில் வழிபாடு செய்யலாம். மேலும் இந்த அம்மன் காதலுக்கும் உதவி செய்துள்ளார் என்பது ஒரு புராண கதையின் மூலம் தெரிய வருகிறது. சேர மன்னன் ஒருவன் இந்த பகுதியை ஆட்சி செய்தபோது அரசியின் விலைமதிப்பிக்க காதணி ஒன்று காணாமல் போனது. அப்போது காவல் பணியில் இருந்த காவலர் ஒருவன் மீது சந்தேகம் ஏற்பட்டதால் அவரை சிறையில் அடைத்து விட்டனர். சிறையில் அடைக்கப்பட்ட அந்த காவலாளிக்கு ஒரு காதலி இருந்தாள். அவள் அதே அரண்மனையில் அரசியின் தோழிகளாக இருந்தவர்களில் ஒருத்தி ஆவாள். அவள் அரசியிடம் ஓடிச் சென்று, நான் தான் குற்றவாளி, என் காதலருக்கு பதிலாக என்னை சிறையில் அடைத்துவிட்டு அவரை விடுதலை செய்யுங்கள் என்றாள். விசாரணை மன்னன் முன்பாக வந்தது. அப்போது காதலனோ, அவள் மீது எந்த தவறும் இல்லை, நான் தான் குற்றவாளி, எனக்கு தண்டனை கொடுங்கள், அவளை விட்டுவிடுங்கள் என்றான். காதலர்கள் இருவரும் ஒருவர் மாற்றி ஒருவர் இப்படி சொன்னதால் யார் குற்றவாளி என்பதை முடிவு செய்வதில் மன்னன் தடுமாறினான். பின்னர் அமைச்சர் ஒருவரின் ஆலோசனைப்படி உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க முற்பட்டான். அதன்படி கரிக்ககம் கோவிலில் இரத்த சாமுண்டி சன்னிதானத்தில் சத்தியம் செய்வித்து உண்மையை கண்டுபிடிக்கலாம் என்று கருதினர். பொய் சத்தியம் செய்பவர்களுக்கு அம்மன் தண்டனை வழங்குவார் என்பது நிச்சயம் என்பதால் அந்த முடிவு எடுக்கப்பட்டது. அரண்மனை காவலனும் அவனது காதலியும் ஆலய குளத்தில் நீராடி ஈர ஆடையுடன் இரத்த சாமுண்டி சந்நிதி முன்பாக வந்து நின்றனர். அப்போது அரசியின் துணிகளை சலவை செய்யும் பெண் ஒருத்தி அங்கு ஓடோடி வந்தாள். அவள் அங்கிருந்து அரசன் மற்றும் அரசியின் முன்பாக நின்று சலவைக்கு போடப்பட்ட துணியில் அரசியின் காதணி இருப்பதை கண்டேன். அப்போது விண்ணிலிருந்து இந்த காதணியை என் ஆலயத்தில் இருக்கும் அரசனிடம் கொண்டு போய் கொடு என்று கரிக்ககம் சாமுண்டி தேவியின் வாக்கு ஒலித்தது. அதனால் இங்கு ஓடி வந்தேன் என்று கூறி அந்த காதணியை மன்னிடம் கொடுத்தார். தன் தவறுக்கு வருந்திய மன்னன் அரண்மனை காவலனையும் அவனது காதலியையும் விடுவித்து அவரிடம் மன்னிப்பு கேட்டான். அரசியோ தன்னுடைய 2 காதணிகளையும் கரிக்ககம் சாமுண்டி தேவிக்கே அர்ப்பணம் செய்துவிட்டார். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த திருத்தலம் திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவிலின் வடமேற்கு திசையில் பார்வதி புத்தனாற்றின் கரையில் அமைந்துள்ளது. கரிக்ககம் சாமுண்டி கோவில் திருவனந்தபுரத்தில் இருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது. மீண்டும் மற்றும் ஒரு ஆலயம் தேடல் நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். வணக்கத்துடன் அருள்மொழி சண்முகம்.